அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நிக்கா என்ற திருமணம் ஒரு பொறுப்பு இல்லாமல், விழிப்புணர்வு இல்லாமல், சர்வ சாதாரணமாக அலட்சியமாக நம்மளுடைய சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் சிறுபான்மை மக்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் நாம் பிரிவு பார்க்கக்கூடாது. இஸ்லாத்தில் பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் தவ்ஹீத் ஜமாத், சுன்னத் ஜமாத், லெப்பை, ராவுத்த இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் அனுமதி கிடையாது. தர்கா வழிபாடு, இந்த திருமண தகவல் மையத்தை நான் நடத்துகிறேன் பார்த்தீங்களா, நான் கூட தர்காவுக்கு போகிறேன். ஆனால் வணங்குவதற்கு அல்ல, சலாம் கூறுவதற்கு. இந்தியாவில் லட்சக்கணக்கான தர்கா இருக்கு. தமிழ்நாட்டிலையும் நிறையா இருக்கு. ஆனால் நான் போகிறது ரெண்டு தர்கா. ஒன்று அஜ்மீர், காஜா கரீப் நவாஸ் ஷெரீப். அடுத்தது மும்பை ஆஜி அலி தர்கா. இந்த 2 தர்கா அங்கே உருசு நடக்கும்போது நான் இருப்பேன். வேறு எந்த தர்காவுக்கும் நான் போகிறது கிடையாது. ஆனால் வழிபாடு பண்ண மாட்டேன். இந்த 2 தர்காவிலையும் சலாம் கூறுவதுக்காக ஏன் சலாம் கூறுவதுக்கு நான் அங்கே போகிறேன்னா, இவங்க இஸ்லாத்தை பரப்புவதற்கு பெருமானார் நபி அவர்களால் அனுப்பப்பட்ட நபர்கள். இவர்கள் மூலம்தான் இந்தியாவில் பெரும்பாலும் இஸ்லாம் பரவியது. இப்போ அந்த அடிப்படையில் போவோம். சலாம் கூறுறதுக்கு நீங்கள் போகலாம். வழிபாடு, இஸ்லாத்தில் வழிபாடு என்பது இறைவனை தவிர வேறு யாரையும் நம்ம வணங்க முடியாது, வணங்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அதை மீறி விழா, கந்தூரி, சந்தனக்கூடு ஊர்வலம் இதெல்லாம் நடத்துவதற்கு இஸ்லாத்தில் அனுமதியே கிடையாது. தீயில இறங்குதல், இது போன்ற சம்பவங்களுக்கு அனுமதி கிடையவே கிடையாது. சரியா? ஆடம்பரம் அதுவும் கிடையாது. திருமணத்தில் நம்ம நிக்கா பண்ணால் அது பள்ளிவாசலில் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர, திருமண மண்டபம், வீட்டில், வெளியில் ஏதாட்டும் ஒரு பந்தல் அமைச்சு மைதானத்தில் இதுக்கும் அனுமதி கிடையாது. பள்ளிவாசலில் தான் திருமணம் நடைபெற வேண்டும். மகர் கொடுத்து தான் திருமணம் செய்யணும். பெண் வீட்டில் வசதி இருந்தால் மட்டும்தான் அவங்க போட முடியும். வசதி இல்லைன்னா முகம் சுளிக்காமல் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளும் நபர்கள் மட்டுமே உண்மையான இஸ்லாமியர்களாக இருக்க முடியும், உண்மையான மனிதாபம் கொண்டவர்களாக இருக்க முடியும். வசதி உள்ளவர்கள் கூட நாம் அவர்களிடம் கேட்டு பெறக்கூடாது. அவர்கள் தாங்களாக முன்வந்து அந்த பெண்ணுக்கு ஏதாவது செய்ய முன்வந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. டிமாண்ட் வைக்க முடியாது, நாம் பேச முடியாது. இவ்வளோ நகை போடணும், இவ்வளோ பணம் போடணும் நம்ம சொல்லவும் கூடாது. அப்படி சொல் பேச்சை கேட்டு பெண் குடும்பத்தார் அதுக்கு இணங்கவும் கூடாது. திருமணம் என்பது ஒரு தடைகள் இருக்கக்கூடாது. நாம் கிணறு தோண்ட போடன்னு வச்சுக்கோங்க, தோண்டிக்கிட்டே இருக்கலாம். தோண்ட தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குற்றம், குறைபாடுகள் மணமகள்கிட்ட நாம் விசாரிக்க போனோம்னு வச்சுக்கோங்க, அது தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நபர் திருமணத்துக்கு முன்பு அவர்களின் செயல்பாடு வேற விதமாக இருக்கும், திருமணத்துக்கு பிறகு வேற மாதிரி இருக்கும். சரியா? அதனால் யாரையும் நம்ம மதிப்பீடு செய்ய முடியாது. ஏதாட்ட சின்ன குறைகளை வைத்துக்கொண்டு வேண்டாம் நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய மனிதாபியம் இழந்து விடுகிறீர்கள். ஈமான், இபாதத் அந்த நேரத்தில் நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். ஒரு பெண்ணை கேட்டு ஒரு ஆண் தொடர்பு கொள்ளும் போது அவர்களை கண்ணை மூடிக்கொண்டு வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. சற்று முன்பின் இருக்கத்தான் செய்யும். 100க்கு 100 எதிர்பார்த்து யாரும் திருமணம் செய்ய முடியாது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் யாருக்கும் திருமணம் நடைபெறாது. எந்த குடும்பத்திலையும் திருமணம் நடைபெறாது. இப்போ அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து 2 பேருமே சென்றால் மட்டும்தான் எல்லோருக்கும் திருமணம் நடைபெறும். ஏதாவது குறை கண்டுபிடிக்கக்கூடாது. சரியா? ஏதாவது தோண்டி விசாரணை பண்ணக்கூடாது. சரியா?
மனிதனாக பிறந்து விட்டாலே தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்கள நம்ம திருத்த தான் முடியுமே தவிர புறக்கணிக்க முடியாது. தர்கா போகிறவனை நாம் சொல்லி தான் திருத்த முடியுமே தவிர புறக்கணித்து திருத்த முடியாது. புரியா? தர்கா போகலாம், போகக்கூடாதுன்னு யாராட்ட சொன்னால் அது ஒரு முட்டாள்தனம். போகலாம், சலாம் சொல்லலாம், ஒன்றும் தப்புவே கிடையாது. அவங்களும் அவுலியாக்கள் தான். சரியா? ஏதாட்டும் ஒரு வகையில் நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஏதாட்டும் ஒரு நேரத்தில் அவங்க பாடுபட்டிருப்பாங்க. இப்போ அங்கே போகலாம், சலாம் சொல்லலாம். கபூரில் போய் நம்ம தலையை வச்சு முட்டுறது, பூ போடுறது, பத்தி கொளுத்துவது, டெக்கரேஷன் பண்ணுவது, லைட் இது போன்ற காரியங்களுக்கு தான் அனுமதி கிடையாது. சரியா? அல்லாவை தவிர நாம் வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வணங்க முடியாது. ஆகவே இது ஒரு குறைபாடு. இவர் தர்கா போகிறார், அதனால வேண்டாம். அவர் சுன்னத் ஜமாத், அவர் வேண்டாம். அவர் தவ்ஹீத் ஜமாத் வேண்டாம். இருக்குதே 4 பேர், அதில் 4 பிரிவுகளாக இருக்கும்போது யாருக்குமே திருமணம் நடைபெறாது. இப்போ அதனால் அதெல்லாம் விட்டு கலைஞ்சிருங்க. சரியா? திருமணத்துக்கு பெண் தேடும் போது அதை உடனே துவங்கும் போதே உடனே 1 வாரம் 10 நாளில் அமையணும். திருமணம் வரன் அமையணும், 10 நாளில் திருமணம் நடைபெறணும். பள்ளிவாசலில் நடைபெறணும், மகர் கொடுத்து தான் நடைபெறணும். சரியா? வரதட்சணை ஒரு காரணமாக பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறாமல் போவதற்கு வரதட்சணை ஒரு காரணமாக அமையக்கூடாது. சரியா? வரதட்சணைக்கு நாம் எல்லாரும் முற்றுப்புள்ளி வைக்காத வர அது ஒரு கேன்சர் நோய் மாதிரி எதிர்கால தலைமுறை அது பாதிக்கும். இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் பெண் குடும்பத்தார், ஆண் குடும்பத்தார் இருவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும்.